வெல்கம் டு சௌமியா சமையல். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ கறி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அடுப்பத்தை வச்சுக்கோங்க, ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுக்கு மசாலா வறுத்துக்குருவோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு லைட்டாக வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஒரு 5 மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். வதக்கிக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன் வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய், அரை மூடி தேங்காயோட கொஞ்சம் கம்மி போட்டு வதக்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3/4 கிலோ கறி சிக்கன் வச்சுருக்கேன், அதுக்கு தான் இந்த அளவு. இது நல்லா ஆறின அப்புறம் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அடுப்பத்தை வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா தாராளமாக கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஒரு 5-6 ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி பூவு, 3 கிராம்பு, சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறுங்க. 2 மிளகாவை வெட்டி போடுங்க, கீரி. நல்லா வதக்குங்க. வதங்கட்டும். ஒரு 4 தக்காளி, நார்மல் சைஸ், பெரிய தக்காளினா 3 போதும். மஞ்சள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. மூடி வச்சிங்கன்னா சிம்மில் வச்சு நல்ல தக்காளி வந்து வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை போடலாம். போட்டு அதில் இப்போ நல்லா கிளறுங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய உருளைக்கிழங்கு வந்து பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை போடுங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்திருக்கும். வெந்த உடனே காரத்துக்கு, அதில் கொஞ்சம் காரம் போட்டு அரைச்சிருக்கோம் நம்ம, இருந்தாலும் பொடி போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு கிளறி விடுங்க. சிக்கன் மசாலா காரம் பார்த்துட்டு உங்கள் சுவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. போட்டு கிளறுங்க நல்லா. இது வந்து நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம், ட்ரை பண்ணுங்கள். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை அதில் கொட்டி கிளறுங்க. நல்லா கிளறி விடுங்க கொஞ்ச நேரம். நல்லா அதுக்கப்புறம் ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. திக்னஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கர் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம், அதனால் உப்பெல்லாம் போட்டுடணும். கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க.
லாஸ்ட்டில் மிளகுத்தூள் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். காரம் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுருங்க. அவ்வளோதான். சுவையான பொட்டேட்டோ சிக்கன் குழம்பு ரெடி. என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம்.